களத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒரு அவசர பணி நிமித்தமாக வெளியூர் வந்த காரணத்தினால் புறச்சூழலில் இருந்து வீடியோவை பதிவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வெளியில் இருக்கக்கூடிய சத்தங்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை பொறுத்துக் கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு இன்றைய காணொளிக்கு செல்லலாம். முதலில் புத்தாண்டு தினத்திலே அமெரிக்காவில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சாதாரணமாக ஒரு விபத்து சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த தாக்குதலுக்கு பின்னால் ISIS இயக்கம் இருப்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அமெரிக்கா முழுவதும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து ஸ்டேல் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக தற்கொலை செய்தும் விவகாரம் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த மிக பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் புது வருடத்தை அமெரிக்கர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவின் நியூ ஒர்லியன்ஸில் நடந்த தாக்குதல், குறிப்பாக ஒரு வேகமாக வந்த ஜீப் வாகனம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களினுடைய கூட்டத்துக்குள் புகுந்து மிக வேகமாக மோதியிருந்தது. அதில் 15 பேர் கொல்லப்பட்டார்கள், 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது. குறிப்பாக டெக்காஸை சேர்ந்த அமெரிக்க முன்னாள் இராணுவ வீரரான சம்சுத் யப்பார் என்பவர் இந்த தாக்குதலின் பின்னர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான குறிப்பாக உணவகத்தின் முன்பாக லாவேகாஸில் எலான் மஸ்கின் உடைய சைபர் ட்ரக் ஒன்று வெடித்து சிதறியது. இதுவும் ஒரு சாதாரண விபத்து சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கோளாறு காரணமாக இந்த ட்ரக் வெடித்து சிதறி இருக்கலாம் என செய்திகள் வெளியாகி இருந்தாலும் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புகளின்படி இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஒரு தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த 2 சம்பவங்களிலும் குறிப்பாக அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ட்ரக் வண்டி மோதி 15 பேர் உயிரிழந்த சம்பவமாக இருக்கலாம், எலன் மஸ்கினுடைய ட்ரக் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சைபர் தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதலாக இருக்கலாம். 2லுமே ஈடுபட்டவர்கள் ஒரே படையணியை சேர்ந்த, ஒரே பிரிகேட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள் என்பதை தற்பொழுது அமெரிக்கா உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் லாஸ் வேகாஸில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் உடைய ஹோட்டலில் நடைபெற்ற ட்ரக் வெடிப்பு சம்பவத்தின் பின்னர் அங்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த ட்ரக் வெடிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தாக்குதலை நடத்துவதற்கு வந்தவர் உடைய வாகனத்தில் ISIS-னுடைய கொடிகள், அது தொடர்பான ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிர்ச்சி முடிவடைவதற்குள் அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கொண்டாட்டமாக இருக்கலாம், எலான் மஸ்கினுடைய சைபர் ட்ரக் வெடித்து சிதற வைக்கப்பட்ட சம்பவமாக இருக்கலாம். இந்த 2 சம்பவங்களுக்கும் ISIS அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் எவ்வாறு இந்த சம்பவங்கள் அமெரிக்காவில் எப்போதும் நடைபெறக்கூடிய விபத்துக்களை போல அல்லது ஒரு சாதாரண சம்பவங்கள் போல அவர்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் தற்போது வெளியான சம்பவங்கள் மிக நீண்ட நாட்களின் பின்னர் அமெரிக்காவை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றமை அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற பல நாடுகளில் அமெரிக்கா உருவாக்கிய ISIS அமைப்பினர் தற்பொழுது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த நலனுக்காக அமெரிக்கா உருவாக்கிய இந்த இயக்கத்தினர் தற்பொழுது அமெரிக்காவிலேயே ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பது மட்டுமல்ல, அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமையும் அமெரிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்கின்றது. ஏனெனில் நீண்ட நாட்களின் பின்னர் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத சம்பவமாக இந்த தாக்குதல் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் என்பதைப் போல அமெரிக்கா உருவாக்கி மத்திய கிழக்கின் நிம்மதியை சீர்குலைப்பதற்கு, மத்திய கிழக்கு நாடுகளின் உடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் உருவாக்கிய தீவிரவாதமே தற்பொழுது அவர்களுடைய நாட்டில் அவர்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதிலும் டொனால்ட் ட்ரம்ப்
பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சில நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வாசல் வரை, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் உடைய கோட்டல் என்று சொல்லக்கூடிய உணவகத்துக்கு முன்பாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. எனவே மத்திய கிழக்கு முழுவதும் போர்களை உருவாக்கி தங்களுடைய ஆயுதங்களை விற்பதற்கும் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா காய்களை நகர்த்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய ISIS அமைப்பினர் அமெரிக்காவுக்குள்ளேயே தாக்குதலை நடத்தி 15 பேரை கொண்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு திரும்ப பெறக்கூடிய விளைவாக இருப்பது நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக கலிபோர்னியாவின் புல்லட் என்று சொல்லக்கூடிய வணிக கட்டிடத்தில் அமெரிக்க விமானம் ஒன்று, சிறிய ரக வர்த்தக விமானம் மோதி வெடித்து சிதறி இருக்கின்றது. இதில் 20 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 18 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 18 பேரில் 10 பேரின் நிலைமை மிக கடுமையான காயம், கவலைக்கிடமான நிலையில் இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே அமெரிக்காவுக்கு இது போதாத காலமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்கள், உயிரிழப்புகள், வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இதுவும் ஒரு விமான விபத்து என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் புத்தாண்டில் இடம்பெற்ற ட்ரக் மோதிய சம்பவம், அதனைத் தொடர்ந்து எலன் மாஸ்கினுடைய சைபர் ட்ரக் வெடித்து சிதறிய சம்பவங்களைப் போல இதன் பின்பும் யாரும் இருப்பார்களோ என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் நிலவரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹமாஸினுடைய அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் நெட்வேடன் என்றிருக்கக்கூடிய இஸ்ரேலின் குடியேற்றங்களை இலக்கு வைத்து Q-18 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்களின் போது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னதாக நேற்றைய தினம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. Q-18 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை காட்சிகள், காசாவில் இருந்து வெளியிடப்படக்கூடிய காட்சிகளை ஹமாஸ் அமைப்பினர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஆங்காங்கே பல கட்ட மோதல்கள் இடம்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 4 ஏவுகணைகளை அவர்கள் இடைமறித்தாலும் கூட 2-3 ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரப் பகுதிகளுக்குள் விழுந்ததாக கூறப்படுகின்றது. அவை அனைத்தும் திறந்த வெளிக்குள் விழுந்ததாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலிய குடியிருப்புகளுக்குள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற தகவல்களையும் சுயாதீன ஊடகங்கள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலின் உடைய இராணுவ நிலைமைகள் தொடர்பாக ஆய்ந்து வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவ புலனாய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் காசா போர்முனைக்கு அனுப்பப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரில் 29 பேர் ஒரே வருடத்தில் மட்டும் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. காசாவில் இடம்பெறும் தொடர்ச்சியான போர், நீண்ட போரின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அழுத்தம், விரக்தி, விடுமுறை வழங்காத காரணம், அங்கே தங்களுக்கு நெருக்கமான சக நண்பர்களை இழக்கக்கூடிய விடயங்கள் என மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இஸ்ரேல் இராணுவத்தினர் 29 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் 29 இராணுவ வீரர்கள் குறிப்பாக போரினுடைய அழுத்தத்தை தாங்காது அங்கு தற்கொலை செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவமனை சிகிச்சைக்காக இஸ்ரேலினுடைய மருத்துவ மையங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் ஏற்கனவே காசாவில் ஒரு நீண்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காசா முழுவதையும் தாங்கள் கையகப்படுத்தி கொண்டு விட்டோம், ஹமாஸினுடைய தாக்குதலை இல்லாமல் செய்துவிட்டோம், ஹமாஸை முற்றாக அடக்கிவிட்டோம் என்றெல்லாம் இஸ்ரேல் குறிப்பாக பல பிரச்சாரங்களை செய்து வருகின்ற சூழ்நிலையில் மீண்டும் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி அங்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ரோந்து செல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்-கஸ்ஸாம் பிரிகேட், அல்-குட்ஸ் பிரிகேட் போன்றவை அங்கு தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் 29 இஸ்ரேல் இராணுவத்தினர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மனநல சிகிச்சைகளுக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பிரிவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் அம்மையார் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். காசாவில் திட்டமிட்டு சுகாதார கட்டமைப்புகளை அழித்து ஒழித்து அங்கு நோயாளர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களும் மருத்துவம் பெற முடியாத ஒரு கொடூரமான போர்க்குற்றத்தில் ஈடுபடும் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் உலகளாவிய மருத்துவ நிபுணர்கள், சுகாதார சங்கங்கள்,
சுகாதாரத்துறை சார்ந்த தொண்டர் அமைப்புகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ அறக்கட்டளைகளுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகளுக்கு ஒரு அறிக்கையை விடுகின்றார். உங்களின் சக ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான சுகாதார பணியாளர்கள் சுகாதார சேவைகளின் போதே அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இதனை கண்டித்து 14 மாதங்களாக நடைபெறும் எண்ணற்ற மருத்துவ பணியாளர்கள் மீதான, சுகாதார பணியாளர்கள் மீதான, சுகாதார கட்டமைப்புகள் மீதான, மருத்துவமனைகள் மீதான, மருத்துவர்கள் மீதான, செவிலியர்கள் மீதான, ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீதான தாக்குதலை கண்டித்து உலகளாவிய ரீதியில் மருத்துவ நிபுணர்கள் அனைவரும் ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும், ஸ்டேலை புறக்கணிக்க வேண்டும். எனவே ஒரு மிகப்பெரிய மனித படுகொலை மட்டுமல்ல, மிகப்பெரிய சுகாதார கட்டமைப்புகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்டேலின் நடவடிக்கைக்கு பதிலளிக்க வேண்டுமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார பணியாளர்களும் சுகாதார நிபுணர்களும் ஸ்டேலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏனெனில் அண்மையில் கமால் அத்வான் மருத்துவமனை ஸ்டேலால் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவசர சத்திர சிகிச்சை கூடங்களாக இருக்கலாம், அவசர நோயாளர் விடுதிகளாக இருக்கலாம், மருத்துவமனையின் முக்கிய பகுதிகள் அங்கு எரியூட்டப்பட்டன. அது மட்டுமல்ல, மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் ஸ்டேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையில் இருந்த மிக முக்கியமான கட்டமைப்புகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பல மருத்துவமனை, அல்ஷிபா மருத்துவமனை முதல் பல மருத்துவமனைகள் அங்கு தாக்கப்பட்டு அளிக்கப்படும் போது நாடுகள் இஸ்ரேலுடன் அமைதியான உறவை கொண்டிருந்தாலும் கூட மனிதநேயம் குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த சுகாதார பணியாளர்கள், சுகாதார சேவை நிறுவனங்கள், அது சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் அனைவரும் அல்பான்ஸ் அம்மையாரின் உடைய கருத்துக்களில் இருந்தாவது நீங்கள் ஒருவர்களும் நிச்சயமாக ஸ்டேலினுடைய உறவுகளை பகிஷ்கரித்தால் நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து ஏமனிலிருந்து மீண்டும் கவுதிப்படை இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பாலஸ்தீனம் 2 ஏவுகணைகள் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவப்பட்டதாகவும் அதை தாங்கள் இடைமறித்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் கவுதிப்படையினுடைய அறிவிப்பு வந்த பின்னரே அவர்கள் உண்மையில் இந்த தாக்குதலை இடைமறித்திருக்கின்றார்களா அல்லது அது ஏதாவது வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் கவுதிப்படையினுடைய தாக்குதல் மீண்டும் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அடுத்து உக்ரைன் வழியான ரஷ்யாவின் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படுவதால் அந்த ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னர் உக்ரைன் வழியாக செல்லக்கூடிய ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய எரிவாயு விநியோகம் அங்கு நிறுத்தப்படுவதால் பல ஐரோப்பிய நாடுகள் இந்த குளிர்காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போகின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய மால்டோவா, நெதர்லாந்து, பல்வேறுபட்ட நாடுகள் வெப்பநிலை குறைவான காலப்பகுதியில் ரஷ்யாவினுடைய எரிவாயு விநியோகம் தடைப்படக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை எதிர்நோக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் வழியாக சென்றிருக்கக்கூடிய இந்த எரிவாயு பாதையினூடாக பல ஐரோப்பிய நாடுகள் குறைந்த அளவில் எரிவாயுவை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழி முழுமையாக தடுக்கப்பட்டால் பல ஐரோப்பிய நாடுகள் புது வருடத்திலே எரிவாயு சிக்கல் மட்டுமல்ல, இந்த குளிர்காலத்தில் வெப்ப சாதனங்களாக இருக்கலாம், எரிவாயுவில் இயங்கக்கூடிய ஏனைய சாதனங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஸ்டேல் மன்னிக்க வேண்டும். பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஐரோப்பா முழுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக மாறப்போகின்றது என்பதுதான் ஐரோப்பா, ரஷ்யா, உக்ரைன் நிலவரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. வெளியூர் பயணம் காரணமாக என்னுடைய மைக்கையும் எடுத்து வரவில்லை. எனவே அவசர கதியில் நான் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்தில் இருந்து இந்த காணொலி பதிவை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த ஒலி பிரச்சனைகள் மற்றும் பின்னணியில் இருக்கக்கூடிய இடையூறுகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு இனிமையான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.